Preview. Hello friends, this is Manigandan, founder and CEO of LeTechs. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம மார்க்கெட்டில் ஓப்பன் ட்ரேட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட் நமக்கு அகெயின்ஸ்டாக போய்கிட்டே இருக்கு. நம்மளுடைய ஓப்பன் ட்ரேட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு டைம் ஸ்டாப் அவுட்னு மார்ஜின் ஸ்டாப் அவுட்னு சொல்லிட்டு உங்களுடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஸோ அது எப்போ க்ளோஸ் ஆகும், எதனால் க்ளோஸ் ஆகும், அதோடைய க்ளோஸ் ஆகக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா அது நிறைய பேருக்கு இந்த விஷயமே நம்ம தெரியாமல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா சார் என்னுடைய ட்ரேட் க்ளோஸ் ஆயிருச்சு, எப்படி ஆச்சுன்னே தெரியல, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆனிச்சு, என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இருந்துச்சு, ஈக்விட்டி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போ ஸோ உதாரணத்துக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல $1000 பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு $300 யூஸ் பண்ணி நீங்க 2 ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரேடு எடுத்திருக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ 2 ஓப்பன் ட்ரேடோடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் 0 அப்படின்னா உங்களுடைய ஈக்விட்டியும் பேலன்ஸும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஈக்விட்டி அப்படிங்கிறது பேலன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஓப்பன் ட்ரேடு ப்ராஃபிட் தான் உங்களுடைய ஈக்விட்டியா இருக்கும். அப்போ ஈக்விட்டியும் பேலன்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஈக்விட்டியும் $1000 இருக்கும். ஸோ உங்களுடைய மார்ஜின் $300. அந்த $300க்கு நீங்க 2 ட்ரேட் எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ 2 ட்ரேட் எடுத்திருக்கீங்க நீங்க வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈக்விட்டி மைனஸ் உங்களுடைய மார்ஜின் தான் ஃப்ரீ மார்ஜின். ஸோ அப்போ $700 உங்களுக்கு ஃப்ரீ மார்ஜின்ல காமிச்சிட்டு இருக்கும். ஸோ ஒருவேளை நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? 2 ட்ரேட் ஓப்பன் ட்ரேடோடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஒரு $100 மைனஸ் ரீச் ஆகுது அப்படின்னா உங்க ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா $900 மாறிடும். ஸோ மார்ஜின் ஆஸ் யூசுவல் $300 தான். ஃப்ரீ மார்ஜின் $600 பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கும். $100 ரெடியூஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அப்படியே உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின்ஸ் எல்லாமே 0 ஆயிருச்சு. ஸோ அப்போ $700 ஃப்ரீ மார்ஜின் ஓப்பன் ஆரம்பத்தில் இருந்த $700 0 ஆயிருச்சு. உங்களுக்கு மார்ஜின் $300 இருக்கு, ஃப்ரீ மார்ஜின் 0, ஈக்விட்டி $300 இருக்கு, பேலன்ஸ் $1000 இருக்கு. உங்களுடைய ஓப்பன் ட்ரேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்த்தீங்கன்னா $700 இருக்கு. ஓகேங்களா? இப்ப உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின் 0 ஆயிருச்சு அப்படின்னாவே உங்கள்கிட்ட இருந்த பேலன்ஸ் ஃபண்ட் எல்லாத்தையும் நீங்க 0 பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுடைய புரோக்கர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மார்ஜின் ஸ்டாப் அவுட் பார்த்தீங்கன்னா 50%, 70% அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நீங்க ஃப்ரீ மார்ஜின் உங்களுக்கு 0 ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஃபண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்க ஒரு 2 ட்ரேட் ஓப்பன் ட்ரேட் எடுத்துருக்கீங்க. அந்த 2 ஓப்பன் ட்ரேடுக்கும் பாத்தீங்கன்னா $300 நீங்க ஆல்ரெடி உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறத நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஃப்ரீயா இருந்த $700 என்ன நடக்குது, மார்க்கெட் உங்களை அகெயின்ஸ்டா போக 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 உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ல 0 ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ 0 ஆயிடுச்சுன்னா அடுத்து எப்போ என்னுடைய ட்ரேடு க்ளோஸ் ஆகும் அப்படின்னாக்க, க்ளோஸ் ஆகிறது நான் முன்னாடி சொன்னது போல ஒவ்வொரு புரோக்கரும் மார்ஜின் ஸ்டாப் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 50% இருக்கும். ஒரு சில புரோக்கர் 75% வச்சிருப்பாங்க. அப்ப அந்த 50%, 75% மீனிங் என்ன அப்படின்னீங்கன்னாக்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மார்ஜின்ல 50% வரைக்கும் அகைன் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் போறதுக்கான போகும். அந்த 50% உங்களுடைய மார்ஜின்ஸ் ஸ்டாப் அவுட் லெவல கிராஸ் பண்ணும் பொழுது ஆர்டர் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்ல ஒரு புரோக்கர் 75% தான் மார்ஜின் ஸ்டாப் அவுட் கொடுத்துருக்காருன்னா பேலன்ஸ் 25% தான் உங்களுக்கு மார்ஜின் ஃப்ளோட்டிங் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மீதி இருக்கு 75% உங்களுடைய மார்ஜின் குறையுது. உங்களுடைய மார்ஜின்ல 75% பாத்தீங்கன்னாக்க உங்கள்ட்ட அவைலபிள் இருக்கும் பொழுதே என்னன்னா ட்ரேட் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின் ஃபர்ஸ்ட் 0 ஆகிற வரைக்கும் உங்க ட்ரேடு க்ளோஸே ஆகாது. ஃப்ரீ மார்ஜின் 0 ஆயிட்டாலும் உடனே ஆர்டர் க்ளோஸ் ஆயிரமான ஆகாது. உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின்லையும் நெகட்டிவ் மார்ஜின் போகும். ஸோ அந்த நெகட்டிவ் மார்ஜின் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும் அப்படின்னா உங்களுடைய மார்ஜின்ல 25%, 50%, 75% அப்படிங்கிறது உங்களுடைய புரோக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் செட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் பிகினிங்லேயே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸுக்கு இது தெரியாது. இந்த மார்ஜின்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த மார்ஜின் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் போகும். ஒன்ஸ் அந்த மார்ஜின் பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% பாத்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு புரோக்கர் கொடுத்துருக்காரு, என்கிட்ட மார்ஜின் $300 இருக்கு அப்படின்னா அந்த 300ல $150 வரைக்கும் நெகட்டிவ் மார்ஜின்ஸ் போகும். ஸோ அப்ப
என்னுடைய ஃப்ரீ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நெகட்டிவ்ல 1 2 3 4ன்னு போகும். நெகட்டிவ்ல $150 வந்துச்சுன்னா என்னுடைய ட்ரேடு க்ளோஸ் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் அந்த $300க்கும் 2 ட்ரேடு நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 2 ட்ரேடு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. ஒரு ட்ரேடு ஒரு லாட்ல போட்டிருக்கேன். இன்னொரு ட்ரேடு வந்து 2 லாட்ல போட்டிருக்கேன் நான் வச்சுக்குவோம். ஸோ அப்ப என்னுடைய ட்ரேடு 2 இருக்கு. 2ம் அட் டைம்ல க்ளோஸ் ஆகுமா? இல்ல 1 க்ளோஸ் ஆகுமா? 1 க்ளோஸ் ஆகுனா எந்த ட்ரேடு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னீங்கனாக்க ஹையஸ்ட் மைனஸ் எந்த ட்ரேடுல உங்களுக்கு இருக்குதோ, ஸோ வால்யூம்லாம் இல்ல 2 லாட்டா 1 லாட்டா அதெல்லாம் கணக்கு இல்ல. ஹையஸ்ட் மைனஸ் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் $850 இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு $500 ஒரு ட்ரேடில் இருக்கு, மைனஸ் இருக்கு. மீதி வந்து பார்த்தா $350 இன்னொரு ட்ரேட் மைனஸ்ல இருக்கு அப்படின்னா $350 மைனஸ்ல இருக்க ட்ரேட் எனக்கு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகுமா? அல்லது $500 மைனஸ்ல இருக்க ட்ரேட் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகுமானா $500 ஹையஸ்ட் வந்து பார்த்தா மைனஸ் இருக்கக்கூடிய ட்ரேடு தான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இதுக்காக வந்து ஒவ்வொரு ட்ரேடா க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த ஒரு ட்ரேடு க்ளோஸ் ஆனிச்சுன்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மார்ஜின் கிடைக்கும். ஸோ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு ஃப்ரீ மார்ஜின் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ பார்க்கும் மார்க்கெட் ஆக்சுவலா. ஸோ ஒருவேளை மார்க்கெட் அங்கிருந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ல வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஒரு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கண்டினியூவிலே இருக்கும். இல்ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு ஆப்போசிட்டா என்ன போக ஆரம்பிக்குது, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின் ஆல்ரெடி குறைஞ்சிட்டு ஃப்ரீ மார்ஜின்ல ஒரு கேபிட்டல் வந்து ஆட் ஆயிருக்கும். திரும்ப உங்களுக்கு மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆப்போசிட்டா போகுது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இருக்கக்கூடிய அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $300 ரெண்டு ரெண்டு லாட் இருக்கக்கூடிய ட்ரேடு க்ளோஸ் ஆயிருச்சு. அந்த 2 லாட் இருக்கக்கூடிய ட்ரேடு தான் $500 இருக்குன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். மீதி ஒரு லாட் இருக்கக்கூடிய ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $350 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல போயிட்டு இருந்ததா நம்ம வச்சுக்குவோம். ஸோ அப்ப அந்த ஒரு லாட் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடுக்கு ஒரு $100 மார்ஜின் இருக்குது அப்படின்னா அந்த $100ல உங்களுக்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்ஜின் போகும். ஸோ அப்ப உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின் -$50 வர வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கும். 50ல இருந்து 51 52 மைனஸ்ல போக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு அந்த ட்ரேடும் க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு க்ளோஸ் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆப்போசிட்டா போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் போக 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 உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஃப்ரீ மார்ஜின் குறைஞ்சிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ல ஃப்ரீ மார்ஜின் 0 ஆயிட்டு நெகட்டிவ் மார்ஜின்ல போக ஆரம்பிக்கும். ஸோ நெகட்டிவ் மார்ஜின்ல போகும் பொழுது உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய மார்ஜின்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் புரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருப்பாரு நெகட்டிவ் மார்ஜின் போறதுக்கு. அதுல 50% அவர் அலோவ் பண்றாரா, 75% அலோவ் பண்றாரா, 25% அலோவ் பண்றாராங்கிறது இது புரோக்கர் டு புரோக்கர் மாறும். ஓகேங்களா? ஸோ புரோக்கர் டு புரோக்கர் மாறும். அதை நீங்க தான் செக் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்ஜின் ஸ்டாப் அவுட் இருக்குதோ அந்த பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுடைய மார்ஜின்ல நெகட்டிவ்ல போகும் மார்க்கெட். ஸோ ஒன்ஸ் அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டு மார்க்கெட் கிராஸ் ஆக ஆரம்பிச்சா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ட்ரேடு ஒருவேளை நான் ஒரே ஒரு ட்ரேட் தான் வச்சிருக்கேன், எனக்கு என்னுடைய ஒரு ட்ரேடும் க்ளோஸ் ஆயிரும். இல்லை நான் வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் வச்சிருக்கேன், ஒரு 4 ட்ரேட் 5 ட்ரேட் வச்சிருக்கேன், அப்போ எனக்கு எப்படி ட்ரேடு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கலாம், ஹையஸ்ட் மைனஸ் எந்த ட்ரேடில் எனக்கு போய்கிட்டு இருக்கோ அந்த ட்ரேடு ஃபர்ஸ்ட்ல க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் உங்களை ரெக்கவர் ஆகுதா, ரெக்கவர் ஆனிச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேஃபா தப்பிச்சிக்கும். இல்ல மார்க்கெட் உங்களுக்கு வந்து ஸ்டில் அகைன் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனே கண்டினியூ ஆகுதா, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் மைனஸ் இருக்க ட்ரேட் க்ளோஸ் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் மைனஸ் இருக்க ட்ரேட். ஸோ ஒருவேளை கண்டினியூ மார்க்கெட் ஆப்போசிட்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மார்ஜின்ல 50% ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். 50% ரீச் ஆனிச்சு அப்படி சாரி 50% 75% 25% ஆங்கிறது இது உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய லிமிட்டை பொறுத்து. நான் எக்ஸாம்பிள் 50% சொல்றேன். 50% ரீச் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் மைனஸ் இருக்க ட்ரேடு க்ளோஸ் ஆகும். அதே போல அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கடைசி ட்ரேடு இருக்கிற வரைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ட்ரேடு க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப நெக்ஸ்ட் இப்போ இது உங்களுக்கு ட்ரேடு எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிருப்போம். என்ன பண்ணியிருப்போம், ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு உதாரணத்தை சொல்றேன், ஒரு யூரோ யூஎஸ்டில ஒரு லாட் பை பண்ணி வச்சிருப்போம். மார்க்கெட் ஆப்போசிட்டா வருதா, ஆப்போசிட்டா வந்த உடனே ஹெட்ஜ் பண்ணி வச்சிருவோம். ஒரு லாட் நம்ம வந்து போட்டு ஹெட்ஜ் பண்ணி வச்சிருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ப கரண்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரேடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டு ரன்னிங்ல போயிட்டு இருந்திருக்கும். ஒருவேளை அதுவும் எனக்கு வந்து ஆப்போசிட்டா போகுதா, மார்க்கெட் என்ன நடக்கும், அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை நான் முன்னாடி சொன்ன போல மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்ஜின் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஈக்விட்டி குறைய குறைய ஃப்ரீ மார்ஜின் குறைஞ்சிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்ஜின்ஸ் போக ஆரம்பிக்கும்.
நெகட்டிவ் மார்ஜின் போகும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஈரோ யூஎஸ்டி ஒரு லாட் பை ஒரு லாட் செல் வச்சிருங்க, அது கம்ப்ளீட்டா ஹெஜிங்ல இருக்கு. உதாரணத்துக்கு இன்னொரு ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஜிபிபி யூஎஸ்டில ஒரு லாட் பை, அப்பதான் கரண்ட்ல தான் நீங்க இப்போ பை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம பை பண்ணிருக்கீங்க. இப்ப ஈரோ யூஎஸ்டி ஆல்ரெடி ஹெஜிங்ல இருக்கக்கூடிய ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பை போட்டு அது ஒரு ஹியூஜ் மைனஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து ஹெஜ் பண்ணிருக்கீங்க, செல்லுல வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கு. இப்பதான் நீங்க வந்து ஜிபிபி யூஎஸ்டி நீங்க வந்து பை பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல வந்து ஒரு சின்ன மைனஸ்ல தான் உங்களுக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் முன்னாடி சொன்னது போல உங்களுக்கு மார்ஜின் ஸ்டாப் அவுட் ரேஞ்ச் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப எனக்கு எந்த ட்ரேடு க்ளோஸ் ஆகும்? ஸோ நான் ஆல்ரெடி ஈரோ யூஎஸ்டி நான் கம்ப்ளீட்டா ஹெஜிங்ல வச்சிருக்கேன். ஸோ இப்போ நாம என்ன நினைப்போம், ஆல்ரெடி இது வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டா ஹெஜிங்ல இருக்கு, எனக்கு வந்து இப்போ இருக்க ஓப்பன் ட்ரேட் வந்து ஜிபிபி யூஎஸ்டி மட்டும்தான். அப்போ இந்த ஜிபிபி யூஎஸ்டி ட்ரேடு க்ளோஸ் ஆகுமா, அல்ல ஈரோ யூஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் இருக்க ட்ரேடு மைனஸ் க்ளோஸ் ஆகும்? அப்படின்னா ஈரோ யூஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் மைனஸ் இருக்கக்கூடிய ட்ரேடு, ஹெஜிங்ல இருக்கக்கூடிய பையில் இருக்கக்கூடிய ட்ரேடு தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். சரிங்களா? நீ ஹெஜிங்ல வச்சிருக்கீங்களா ஓப்பன்ல வச்சிருக்கீங்களா மார்க்கெட் பார்க்காது. மார்க்கெட்டுக்கு தேவை என்ன அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ் வந்து ஹையஸ்ட் ஃப்ளோட்டிங் மைனஸ் எந்த ட்ரேடு போகுதோ அந்த ட்ரேடு உங்களுக்கு முதல்ல க்ளோஸ் ஆகும். சரிங்களா? அப்ப ஹையஸ்ட் மைனஸ் இருக்கிறது ஈரோ யூஎஸ்டி பை ட்ரேட் தான் உங்களுக்கு க்ளோஸ். ஸோ க்ளோஸ் ஆயிருச்சுன்னா நீங்க நிறைய பேர் ஆக்சுவலா கேட்பீங்க, ஆக்சுவலா நான் ஹெஜிங்ல வச்சிருந்தேன், ஒரே ஒரு ட்ரேடு தான் ஓப்பன்ல வச்சிருந்தேன், பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே எல்லா ட்ரேடும் சடனா க்ளோஸ் ஆயிருச்சு. சடனா ஏன் க்ளோஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெஜிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மார்ஜின் வந்து ஜீரோ. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நீங்க மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை செல் நீங்க ஹெஜிங் பண்ணீங்கன்னா ஒன் சைடு மார்ஜின் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல வந்து சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் வந்து ஹெஜிங் மார்ஜின் ஜீரோல தான் இருக்கும். ஸோ ஹெஜிங் மார்ஜின் ஜீரோல இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர்ல நீங்க ஈரோ யூஎஸ்டி பையும் பண்ணிருக்கீங்க, செல்லும் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்ப பையும் செல்லும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மார்ஜினே எடுத்துக்காது. வெறும் ஜிபிபி யூஎஸ்டி நீங்க பை பண்ணான ட்ரேடுக்கு உண்டான மார்ஜின் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்ஜின் போகும் பொழுது நான் முன்னாடி சொன்னோம் ஹையஸ்ட் மைனஸ் இருக்கக்கூடிய ஈரோ யூஎஸ்டி பை ஆர்டர் க்ளோஸ் ஆகும். ஈரோ யூஎஸ்டி பை ஆர்டர் க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குமாங்க, அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆர்டர் ஓப்பனுக்கு வந்துடும். ஓப்பனுக்கு வரும் பொழுது ஈரோ யூஎஸ்டிக்கான ஒரு மார்ஜினும் தேவைப்படும், ஜிபிபி யூஎஸ்டிக்கான ஒரு மார்ஜின் தேவைப்படும். அடிஷனல் ஆல்ரெடி நமக்கு மார்ஜின் ஷார்ட் ஃபால்ல தான் ட்ரேடே க்ளோஸ் ஆகுது. இங்கே ட்ரேடு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஏதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுமானா, இன்க்ரீஸ் ஆகாத விட்டுட்டு எனக்கு வந்து ரெக்கார்டு மார்ஜின் அதிகமாகும். ஸோ ரெக்கார்டு மார்ஜின் அதிகமாகும் போது சடனா உங்களுடைய ஈரோ யூஎஸ்டி செல் ஆர்டரும் க்ளோஸ் ஆகும், ஜிபிபி யூஎஸ்டி பை ஆர்டரும் க்ளோஸ் ஆயிரும். புரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ நீங்க ஒரு ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜிங்ல இருந்து உங்களை ஹெஜிங்ல இருக்க ட்ரேட் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்ஜின்ல வராது. இன்னும் சொல்ல போனா ரெக்கார்டு மார்ஜின் அதிகமாகி போய் இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடும் ஒரே டைம்ல அட்டன் டைம்ல க்ளோஸ் ஆகும். ஏன் அட்டன் டைம்ல எல்லா ட்ரேடும் க்ளோஸ் ஆகுதுன்னா நீங்க ஹெஜிங்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு ட்ரேடு ஏதாவது ஒன் சைட்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அந்த மார்ஜின் ஷார்ட் ஃபால்ல உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அதனாலதான் எல்லா ட்ரேடும் ஒரே டைம்ல க்ளோஸ் ஆகுது. இல்ல நான் எதுவுமே ஹெஜிங்லேயே வைக்கல, எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு அப்படின்னா ஒன் பை ஒன்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பை தான் உங்களுக்கு வந்து ட்ரேடு க்ளோஸ் ஆகும். ஓப்பன்ல வச்சிருக்கக்கூடிய க்ளோஸ் பிரேக்ல வச்சிருக்கக்கூடிய ஹெஜிங்ல வச்சிருக்கக்கூடிய ட்ரேடு உங்களுக்கு வந்து ஏதாவது ஓப்பன் ஆனிச்சுன்னா இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடும் அதே நிமிஷத்துல உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கிறீங்க, ஏன்னா நான் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரட்டிக்கலா கால்குலேஷன் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஒருவேளை உங்களுக்கு இது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிபிடியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.